வயிறார உண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி. எல்லாம் உன் கருணையே கருணை ஈசா. உன்னை உளமாற வழிபட்டால் வளவான வாழ்வு கிட்டும் என்றும் எங்கியது எல்லாம் இடைவரும் என்றும் யாவரும் சொன்னார். உன்னை குறையின்றி பிழையின்றி மனதார உன்னை தெரிந்து வாழாதற்கு வழிகாட்டு நான் வாழ்வதான். நீ எனது வேண்டுதலை நிறைவேற்றினார் நீ வேண்டுவன யாவும் நான் தருவேன். அது என் உயிரே ஆகும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டியதெல்லாம் அருள்வோய் நீ வேதியக்கும் வேந்தர்க்கும் வேடவர்க்கும் அருள்வோய் நீ மாளறியா பெற்றியோடே மாளறியா பெற்றியோடே தேன் கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து தினை கலந்து எடை கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அதோ இரண்டு கோயில்கள் கிடைத்திருக்கிறது. இங்கே பார்த்தாயா இரண்டு முயல்கள். இன்று நமக்கு பசியார உணவு கிடைக்கிறது. ருத்ரதேவா, சிவபெருமானே, உன்னை ஊராரும் உலகத்தார் உயர்வாய் பேசியது ஏளனம் செய்தேன். எல்லி அணிகள் பகுத்தறிவு ஏது என்று தெரியாமல், பகுத்தறிவு விளக்கம் தெரியாமல் உன்னை ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு உண்மை அளவு கடந்து பக்தி ஏற்படுகின்றது. அன்பு மார்க்கத்தை விட அன்பு மார்க்கமே சிறந்தது, பக்தி மார்க்கமே உயர்ந்தது என்பதை நன்கு உணர்த்திவிட்டார். பெருமானே, நீ இன்று எனக்கு கொடுத்ததே உனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. இதை நன்கு சமைத்து எடுத்து வருகின்றேன். என்ன செய்கிறாய் என்று தெரிந்துதான் செய்கிறாயா? ஆமா, தெரிந்துதான் செய்திருக்கிறேன். அபச்சாரம், அபச்சாரம். நீ சொல்றது சரிதானா? சுவாமிக்கு மாமிசத்தை படைக்கலாமா? படைத்தால் என்ன தவறு? என்ன, நீ படைப்பதில் ஒரு பங்கு என்று கூறுகிறாயே, அது தவறல்லவா? பகவானுக்கு நீ பலியாக்கலாமா? இன்று எனக்கு ஈஸ்வரன் படி நடப்பதில் அவருக்கு நான் ஒரு பங்கை அளித்திருக்கேன். அதில் அவர்
உரிமை உண்டல்லவா? உரிமையா? உரிமை, பெரிய உரிமை. என்ன பகவானுக்கு மாமிசம் படைப்பது தெய்வ குற்றமாகும். அபச்சாரம், அபச்சாரம். அதை நீ சொல்லாதே, ஈசன் சொல்லட்டும். என்ன நிதானமாக பேசு. நீ செய்த செயலால் ஆலயமே தீர்க்கப்பட்டு விட்டது. என்னமோ ஆலயமே தீக்குளித்து இருந்தது போல் சொல்கிறீர்கள். ஆமாம், தீதான். இந்த செய்தி தீயாக பரவி ஊரார்கள் ஒன்று கூடி விடுவார்கள். என்ன நீயோ நற்பண்பனை உடையவன், நீ தவறு செய்யலாமா? இதோ பார், அதை அகற்றி உடனே அகற்றவில்லை. முடியாது. எப்பொழுதும் எது சரி எது தவறு என்று எமக்கு தெரியும். எனக்குள்ள ஈசன் எனக்கு உரைப்பான். எது சரி என்று எனக்கு பட்டதோ அதை நான் செய்திருக்கிறேன். ஏன் சாஸ்திரியாரே, நான் செய்த செயலை அந்த ஈசனை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீர் தடை போட்டு கடந்திருக்கின்றீர்கள். வளைய கட்டிக்காரனப்பா நீ. என்ன இது கச்சிலை பேசாது. சாஸ்திரியாரே, உமக்கு வேண்டுமானால் கடற்சிலையாகலாம். இது எனக்கான உயிர், எனது சுவாசம், எனது உலகம். என்ன நீ கடவுள் இல்லை என்று முரண்பட்டு பேசும்பொழுது கூட நான் நன்றாகத்தான் இருந்தேன். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று கூறும் பொழுதுதான் பயமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அச்சோ, ஊரர்கள் ஒன்று கூடி வருகிறார்களே. இந்த சமயம் நான் இங்கிருந்தால் இந்த செயலுக்கு நானும் உடந்தை அல்லவா என்று கருதக்கூடும். நீ என்ன செய்வாயோ என்ன செய்வாயோ தெரியாது. நான் மாலை பூஜைக்கு வரும் நேரத்தில் இந்த மாவட்டத்தை அகற்றிவிடு, கூடுவதை மாற்றிவிடு. நீ என்னது? யார் இந்த முட்டாள்தனத்தை செஞ்சது? உனக்கு தண்ணீர்னு அழிஞ்சு போச்சா? யாராவது சிவபெருமானுக்கு மாம்சம் படைப்பாங்களா? ஆமா, உன் பேர் என்ன? திண்ணன். என்னது? திண்ணன். திண்ணன். இங்க ஒரு பேரா? ஆமா, எந்த ஊரு? பொத்தப்பி நாடு தெரியுமா? பொத்தப்பி நாட்டில் உள்ள உடுப்பூர் என்ற சித்தூர். உடுப்பூர்ல எங்களை கடுப்பேற்றிட்டு இருக்க. சரி சரி, இந்த மாமிசத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியில போட்டு உன்னை நான் மன்னிச்சிடும். அது முடியாது. அது அவருக்கான பங்கு, அது அவருக்கான உணவு. அதை எடுத்து வெளியே போடும். எனக்கு கிடையாது உரிமை. நான் சொல்றேன் கேளு, அப்பதான் உனக்கு நல்லது. இல்லாவிட்டால் என்ன செய்வது? உன்னை காப்பாற்ற யாரால முடியாது. நான் ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்றேன். அதையும் பார்க்கலாம். என்ன கொடுமை இது? ஒரு வேலை தான் வேலையான உயிரை சமைத்து நம்ம புத்தகங்களுக்கு குறைச்சானா? ஆமாங்கய்யா, சாஸ்திரி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா? அவன் எவ்வளவோ சொன்னாரு, அவன் கேட்கல.
உண்மைதான். இன்று ஈசன் எனக்கு படி அளந்ததில் அவருக்கும் ஒரு படி அளந்திருக்கு. இது என்ன கதை? என்ன எப்படி பேசுறான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தெளிவா தான் பேசுவான். ஆனா இவன் பேசுறத பார்த்தா நமக்கு தான் விட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏற்கனவே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்போ இவன் ஒரு பேரமா போயிட்டான். இந்தாப்பா வேட்டைராஜா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நாளைக்கு ஊருக்காரங்க முன்னால செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உழைக்கிற குழப்ப பாரு. மன்னிப்பு? நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? அப்படி நான் மன்னிப்பு கேட்டால் அந்த ஈஸ்வரனுக்கே நன்றி மறந்தவன் ஆகிவிடுவேனே. முடியாது. என்னங்க மறுபடியும் விட்ட இடத்துல இருந்தே தொடங்குறான். இப்படிதாங்க பேசுறதே பேசி கொள்ளுவோம். இப்படி எல்லாம் பேசினா இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவனை மரத்துல பிடிச்சு கட்டுங்க. மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. எழுந்திருப்பாங்க. மேலே கை வைத்தால் நடப்பது வேறு. நானே வருகின்றேன். இல்லைங்க போல. ஆமாங்க, இவன் அங்கத்திலே வில்லு இருக்கிறதுனால வில்லங்க தானா வரும். விளக்கம் சொல்றதுல மட்டும் ஒன்றும் குறை இல்லை. போய எடுத்துட்டு போய பார்த்து போய. தண்டனை வழங்குறது உண்மைதான். ஆனா இப்போ உன் புருஷன் எங்களுக்கு தண்டனை வழங்குறான். புரியலையா? அவனை மரத்துல பிடிச்சு கட்டி போட தன்னால கை அறுந்து போகுது. எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்னமோ ஒரு இதா தெரியுது அவனை பார்க்க. ஏமா அவன் மந்திரம் ஏதாவது தெரிஞ்சுக்கிறானா? அவருக்கு மந்திரம் தந்திரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் தான் அவர் இப்படி செய்ய காரணமாகிவிட்டேன் ஐயா. என்னமா சொல்ற? ஆமா, அவர் இறை நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தார். அவசியத்தையும் நற்பலன்களையும் நான் தான் எடுத்துரைத்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்திலேயே அவர் இறையாளராக மாறுவார் என்பது எனக்கே வியப்பளிக்கிறது ஐயா. ஏமா உனக்கு இது வேண்டாத வேலை? அவனை அப்படியே விட்டுக்கலான்னு. அவனுக்குள்ள பக்தி வந்ததுல எங்களுக்குள்ள இந்த சக்தி எல்லாம் போயிடுச்சுமா. இப்பொழுது அவர் எங்கே ஐயா? அவன் மன்னிப்பு கேட்காட்டாலும் நாங்களே மன்னிச்சு விட்டுட்டோம். ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோமா? என்ன ஐயா? அதாவது பக்தி இல்லாதவங்க கூட சமாளிச்சிடலாம். ரொம்ப பக்தி கொண்டவனை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உன்னைத்தான் தேடி போயிருப்பான். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் புத்திமதியை சொல்லுமா, பக்தியை கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லு. எங்களால தாங்க முடியலமா. சரி. கைதரவள்ள கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இறங்கு மணி போற்றி, தென்தில்லை மன்றினுள்ள ஆடி போற்றி, எனக்கு ஆரமுதானாய் போற்றி, மூவான் மறை முதல்வ போற்றி, சேவார்வெல் ஒளிச்சிவனே போற்றி, மின்னார் போற்றி,
தென்னாடுடைய சிவனே போற்றி. அங்கே காட்டிலே ஒரு புலி உரிமை கொண்டிருக்கிறது. அதனால் தோலை முறித்து உனக்கு கொண்டு வந்து போர்த்தும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக. உன் பக்தியை என்னவென்று கூறுகிறேன். கல்லான என்னை உயிராக பாவித்த உன் சிந்தையை ஒப்பாறு போற்றுகிறேன். மலர்களைப் போல் மனம் கொண்ட ஒரு மணற்கோயிலில் எனக்கு ஒரு இடம் தந்தால் அதற்காக முதலில் நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். கட்டிய மனைவியை கூட மறந்து நாளெல்லாம் பொழுதெல்லாம் என் நினைவாகவே இருக்கிறாய் எழுதுகிறாய் அன்பால் துன்புறுத்தப்பட்டு வானமே பொருளியாக பூமியை வீடாக கதிரவுடைய சாட்சியாக மாற்றி கொண்டிருக்கும் உனக்கு நான் கைமாறு செய்கிறேன். பொன்னும் பொருளும் உடைகளும் பசியாத சுவையான பழங்களும் உன் மனைவியிடம் வழங்கப் போகிறேன். ஈசனாக அல்ல, வேற்று ஒரு வேடனுக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்தது? உலக மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்குகிறார். இந்த குணம் யாருக்கும் வராது. நான் அவரை பார்த்து ஏனமாக பேசினேன். ஒருவருடைய உருவத்தை வைத்து எடை கொடுப்பது தவறு என்பதை எனக்கு நன்றாக உணர்த்திவிட்டார். அவருடைய பக்தி மார்க்கமும் சிறந்ததாக இருக்கிறது. சிவனை மட்டுமல்ல, இவனையும் வணங்க வேண்டும். வணங்குகிறேன். உடலெல்லாம் நடுங்குகிறது. என்னப்பன் ஈசன் என்ன செய்வான்? இதை போர்த்து விட்டு சொன்ன கொஞ்சமா பொறுமையாக இரு. மழை பெரியவரே, யார் நீங்க? என்ன சொக்கன்னு சொல்லுவாங்க, சுந்தரேசன்னு சொல்லுவாங்க, ஆதி அந்தம் இல்லாத அநாத போயிருந்து சொல்லுவாங்க. அனாதையா நீங்க? நான் அனாதைதாங்க. ஆனா என் பிள்ளைங்க அனாதை இல்லைங்க. சம்சாரம் சம்சாரம் இருக்கா, ரொம்ப செருக்கா, எல்லாத்துலயும் சம பங்கு வாங்கிக்கிட்டு பிள்ளைங்க இருக்காங்களா? இருக்குங்க. ரெண்டும் அனாத பை பிள்ளைங்க. என்ன தெரியுமா, முதல் பிள்ளை இருக்காங்க, அவன் ஒரு சின்ன அரசமரத்தை பார்த்தா கீழே உட்காந்துருவான் சம்பளம் போட்டு. ரெண்டாம் பையன் இருக்கானே, கையில ஒரு வேலை வச்சுட்டு மலைமலையா ஏன் வேடிக்கை காட்டுவான். ஐயோ பாவா, பெரியவரே ரொம்ப சிரமப்பட்டு இதை வச்சிருக்கீங்க. கொடுங்க, நான் கொஞ்சம் தான் தீட்டு வரேன். எப்படி இந்த பாட்டை சமைக்கிறீங்க? உலக பாரத்தே சுமக்கிறது எனக்கு ஒரு பாரம்
என்ன சொக்கன்னு சொல்லுவாங்க, சுந்தரேசன்னு சொல்லுவாங்க, மூடி போச்சு. அதான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசா ஏதாவது சொல்லவா? ஒரு 10 நாளைக்கு முன்னால உன் பொண்டாட்டிய நகையை களவாடி விட்டு நீ சேர்ந்து தேடுனீங்க, அக்கா சொல்லவா? அப்புறம் இன்னொரு சொல்லவா? அதாவது உன் மூச்சு முகமெல்லாம் 4 நாளைக்கு முன்னால தீக்கி கிடந்து, அது எப்படி நினைக்கிற? அது கல்லு கட்டி கீழே விழுந்து. அப்படியா? ஆமா. இல்ல இல்ல, உன் பொண்டாட்டி விலை கட்டியாவது பிளாஸ்ட் நாள தெரியுமா? சோசியம் தெரியுமா? எனக்கு சோசியெல்லாம் தெரியாதுப்பா. நான் அங்க போய் கல்லா உட்காந்துருவேன். அதான் எனக்கு தெரியும். இது என் கடவுளுடைய வஸ்திரம் தான். வஸ்திரம் இல்லாமல் அவர் எங்கும் செல்ல மாட்டாரே. இது அப்படி என்னதான் இருக்கிறது? இதுல தகவட்டு, துணிமணி, அப்புறம் பசியான பழங்கள், அழகான ஆனா 2 நாட்களுக்குள் அவரால் எப்படி இதெல்லாம் வாங்கி அனுப்ப முடிந்தது? வாங்கி கொடுக்கலன்னா ஒரே பேச்சு, வாங்கி கொடுத்துட்டா இந்த மாதிரி பேச்சு. என்ன பெரியவரே? இல்ல இல்ல, இன்னைக்கு அவருக்கு நல்ல வேட்டைன்னு சொல்லுவேன்மா. முதல்ல நீ பசியா இருமா. தாங்களும் பசியா இருக்கலாமே. நான் ஏற்கனவே பசியா இருக்கேன்மா. அப்புறம் நல்லது சொல்லுவாரு. உன் கணவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரால் அவருக்கு பேரும் புகழ் கிடைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போறமா. அப்படியா? ஆமா, உங்கள் வாக்கு அப்படியே பலிக்கட்டும் பெரியவரே. ஆமா கண்டிப்பா. அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? அவர் ரொம்ப நல்லா இருக்காருமா. கூடிய சீக்கிரம் வருவாரு. அப்படியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியவில்லையே பெரியவரே. அந்த பெயர் என்ன? என்ன சொக்கன்னு சொல்லுவாங்க, சுந்தரேசன்னு சொல்லுவாங்க, ஆதியந்த இல்லாத அநாத பயிலன்னு சொல்லுவாங்கம்மா. என் கண்ணை என்னாலே நம்ப முடியவில்லையே. இந்த அஸ்திரம் நான் ருத்ரதேவனுக்கு அல்லவா போர்த்தியது. அது எப்படி இங்கே வந்தது? அது எப்படி இந்த பெரியவர் கைக்கு வந்தது? நினைத்து பார்த்தா ஒரே குழப்பமாக அவ்வளவா இருக்கிறது. இது எப்படி இங்கே வந்தது? அந்த பெரியவர் அவர் பெயரை ஏதோ எல்லாம் கூறினார் சுவாமி. பேரை கேட்டாரா? ஆமாம் சுவாமி. கேட்டதற்கு சொக்கன் என்றார், சுந்தரேசன் என்றார். பிறகு ஏதோ அனாதை என்று சொக்கன், சுந்தரேசன், ஆதி அந்தம் இல்லாத அனாதை. இங்கே வந்தவர் நம் ஈசன் தான். நம்ம யாரு ஈசன் தான். நம்மளை படைத்த கடவுள் தான் ஈசன். ஆமா ஆமா, அவரே தான்.
நேற்று வரை இறைபக்தி அற்றவனாக இருந்து இன்றோ நான் பக்தி மிக்கனாக மாறியது பெரும் பங்கு உன் பங்கு, பெரும் பங்கு உன் பங்கு. வேடுவ குலத்தில் வளர்ந்தேன், வீரமிக்க பல கலைகளை கற்றேன். காடு மேடு மலைகள் எல்லாம் சுற்றி திரிந்தேன், கண்கொள்ளா காட்சிகளை கண்டு ரசித்தேன். ஆனால் அதன் பின் ஒரு இனிய வேளையில் உன் கரங்களை பிடித்தேன். நீதான் இதிலெல்லாம் கிடைக்காத மகிழ்ச்சி, பேரின்பம் என் ஈசனை வணங்கும் போது எனக்கு கிடைக்கின்றது. என் ஈசனை வணங்கும் போது எனக்கு கிடைக்கின்றது. அவனை துதிபாடும் போது எனக்கு கிடைக்கின்றது. யானே பொய் என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். வினையே அழுதாள் உன்னை பெறலாமே. உம்மிடம் ஒன்று பயிர்ந்து கொள்ள. நேற்று ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எனது மனைவியை காண சாட்சாத் அந்த ஈஸ்வரனை வந்திருக்கின்றார். அவர் என் மனைவியிடம் பேசிய விதம், கர்ணனுடன் உதவிய விதம், வாழ்த்திய விதம், இவற்றையெல்லாம் கூர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு அருளாட்சி பங்கம் வந்தவர், எங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டு வந்தவர் அந்த ஈசனே தான், ஈஸ்வரனே தான், அந்த பரமேஸ்வரனே தான். என்னப்பா, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து பேசுவதே மெய். இனியும் கண்மூடித்தனமாக பேசாதே. நானும் கடவுளுக்கு 4 வேளை பூஜை செய்கின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன், ஆராதனை செய்கின்றேன். எனக்கு காட்சியே தந்ததில்லை. மிருகத்தை அடித்து பிழைக்கும் உனக்கு காட்சி தந்தாராம் காட்சி. என்ன வருகிறாய்? சாஸ்திரியார், நாங்கள் வேடுவர்கள் தான், ஆனால் வேடதாரிகள் அல்ல. அப்படி என்றால் நான் வேடதாரியா? நான் வேடதாரியா? நான் பொதுவாகத்தான் சொன்னேன். அது மாதாயை குத்துகின்றார், நீர் சுத்தமில்லை என்றுதானே அர்த்தம். என்ன இது? நான் சுத்தமில்லாதவனா? நான் சுத்தமில்லாதவனா? என்ன வார்த்தை வளர்கிறது, அதை வரம்புக்குள் வை. இல்லை என்றால் தொல்லை பல நேரிடும். ஜாக்கிரதை. அங்கம் புழுதிப்பட்ட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படவிருந்த கால் பரப்பி சிங்கத்தின் அங்கத்தனை பிளந்து உள்ளே இருக்கும் ஈரலை எடுத்து லக 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 என்று தின்னும் தின்னன்னார். வேட்டைக்கு செல்லும் போது வேடு வச்சு வேங்கையை விட்டு வீழ்த்தி அந்த விரல் நகர்களை கொண்டு வந்து எனக்கு கூட என்று கொடுத்து நகையங்கள் செஞ்சு தரும் தின்னன்னார். எதிரே ஆடுயிர வந்து நிற்கும் மாதாத்தை நிற்கும் கரணின் மார்பினை பிளந்து அதனை குளித்து அதன் உதயை போட்டுக் கொள்ளும் தின்னன்னார். உல்லாசத்திலும் உண்ணியே கிடக்காமல் எண்ணியதை எண்ணியபடி எண்ணிய வாங்கு கிடைக்க செய்யும் திண்ணிய மனம் கொண்ட தின்னன்னார். எங்கள் குலத்திலே ஒரு வழக்கம் உண்டு. பயந்தவர்களிடமும் கற்பிணியான விலங்குகளிடமும் பயந்து ஓடும் விலங்குகளிடம் எங்கள் வீரத்தை காட்ட மாட்டோம். நேருக்கு நேராக நின்று
என்றே போர் புரிவோம். என்ன இப்பொழுது நீதான் என்னை அச்சுறுத்துகிறாய். நான் நினைத்தால் உன்னை இந்த ஆலயத்துள்ளே அலுவலகம் செய்து விடுவேன். ஜாக்கிரதை. ஆண்டவனை வழிபட ஆலயம் அவனை மனமுருகி பிரார்த்தித்தாலே, நேர்மையாக வழிபட்டாலே அது ஒன்றே போதுமே. என்ன நீ பார்த்ததெல்லாம் பொய் என்பதை நான் நிரூபித்து காட்டி விடுவேன். அது வரைக்கும் நான் தான் கடவுளை கண்டேன், நான் தான் கடவுளை கண்டேன் என்று பீட்டிக் கொள்ளாதே. சாஸ்திரியாரே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் வேணும குலம் நீதி, நேர்மை, உண்மை இதை மூன்றை அடிப்படையாக கொண்டு அந்த சட்டத்திட்டத்தோடு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். சுட்டு போட்டாலும் எங்களிடம் ஒரு துளி கூட கற்பம் தட்டுப்படாது. தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் குலத்தில் வேட்டையாடி செல்லும் போது உயிர்வதை ஏற்படுத்தாமல் கொள்ள வேண்டும். உயிரின் வழியை அதற்கு உணராமல் கொள்ள வேண்டும். துடி துடித்து கொள்ளாமல் கொள்ள வேண்டும் என்பதை நியதி. என்ன பல வேதங்களை கற்றவன் நான். என்னிடமே நீ நெறியை பற்றி பேசுகிறாயா? வேதம் கற்றவனை வணங்குகிறேன். ஆனால் வேதத்தை கற்றால் மட்டும் போதாது. வேதத்தை வழிகாட்டுதல் என்னவோ அதன்படி நீதிப்படி வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. கற்றவன் கற்றவன் என்று நீர் சொல்லும் போதே அடுத்தவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. நான் கற்ற வித்தையிலேயே குற்றம் கண்டுபிடிக்கிறாயா? அப்படி என்றால் எனக்குள் தர்க்கத்தை ஏற்படுத்தேன் பார்ப்போம். அதற்கும் பண்பு வேண்டும், அனுபவம் வேண்டும், அறிவு வேண்டும். தெரிந்து கொள். சாஸ்திரியாரே, உண்மைதான். தங்களை போல் நான் கற்றவன் இல்லை. ஆனால் நான் கற்றவை எல்லாம் மக்கள் மனங்களை அன்பால் ஆள முடியும் என்ற அன்பே சிவம் என்ற கொள்கை, அன்பால் உலகையே கட்டி போடலாம் என்ற மந்திரத்தை மட்டுமே. சாஸ்திரியாரே, உம்மை பரிசோதிக்க என் ஈசன் வருவான். அவரிடம் காட்டுங்கள் நீங்கள் கட்டவை. சதாசிவா, சாம்ப பரமேஸ்வரா, ஒரு சாதாரண வேடவன். நான் கூறிய பிறகு ஆண்டவனை கைதொழுது வணங்கியவன். ஆண்டவனை கண்டேன் என்கிறான், பார்த்தேன் என்கிறான். இதெல்லாம் உண்மைதானா? நானும் உனக்கு பூஜை செய்து 4 வேளையும் தொழுது வருகிறேன். நீ எனக்கு கருணையும் காட்டியதில்லை, காட்சியும் தந்ததில்லை. என்ன சோதனை இது? இறைவா, இறைவா. யாரது? நான் தான். நீ தீர்த்தமும் பூஜை செய்யும் ஒருத்தரதை ஈசன் மனதளவில் நீ பின்னணியில் பராமரி கொண்டிருப்பதால் உன் பார்வைக்கு படமாட்டேன், உன் கண்களுக்கு தெரியும். சிவகோசியாரே, நீ நித்தமும் எனக்கு பூஜை செய்கிறேன். கடமைக்காக ஒரு நாளும் உள்ளன்போடு என்னை வணங்கியது. ஆனால் பின்னரும் அவன் என்னை வணங்கிய விதம், அவன் என் மீது கொண்ட அன்பு, அவன் என் மீது கொண்ட பற்று, அவன் என் மீது கொண்ட பாசம், அவன் என் மீது கொண்ட நம்பிக்கை யாவற்றையும் உயர்ந்து நிற்கிறான், சிறந்து நிற்கிறான், என் இதயத்தில் நுழைந்து நிற்கிறான். ஆனால் நீயோ என்னை கல்லென்று சொல்லிவிட்டேன். அவதாரம், அவதாரம், மன்னித்து விடுங்கள் மகாதேவா. இன்னும் நீ சாதாரண வேலை என்று எண்ணிவிடாது.
சிறந்த வீரர். நான் கற்ற வித்தைகளை எல்லாம் பிறரிடம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வேன். அதுவெல்லாம் சரிதான். ஆனால் தங்களுக்கு மாமிசம் படைப்பது அபச்சாரம் அல்லவா? அது உமக்கு மாமிசமாக தெரிகிறது. ஆனால் நான் அவன் உள்ளத்தை பார்த்து நேற்றைய போட்டில் காற்றும் மழையும் கடும் குளிரும் நிலைக்கு அப்போது அவன் என்ன செய்தான் என்பதை நீ அறிவீரா? தன் இடுப்பிலே அணிந்திருந்த வஸ்திரத்தை எடுத்து எனக்கு போக்கிவிட்டு அம்முடா புலியே நடுநடுங்கி கொண்டுகொள்கிறது. அந்த நேரம் நீ சொன்ன கல்லுக்கு கல்வி காட்டிய அந்த நேரம் என் மனதளவில் அவனை நான் வணங்கினேன். உன்னுடைய அன்பு பக்தி சாதாரண பக்தியா? அது என் மீது கொண்ட அன்பு ஆசற்ற அன்பு. சமுத்திரத்தின் ஆழத்தை கொண்டு அளந்து கொள்ள முடியும். அவன் என் மீது கொண்ட அன்பின் ஆழத்தை அளவிடவே முடியாது. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஆமா, அதில் உமக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்காக அவர் எதையும் செய்வாரா? நிச்சயம் செய்வார். உமக்கு சந்தேகம் இருந்தால் நாளையே பரீட்சித்து காட்டுகிறேன், வந்து பாருங்கள். சிவகோசிரியாரே, நான் பிரசன்னமாகவில்லை. என் குரல் மட்டும்தான் உனக்கு கேட்கும். அதிலும் உனக்கு மட்டும்தான் என் குரல் கேட்கும். திண்ணனுக்கு என் குரல் கேட்காது. நான் கல்லாக சமைத்திருக்கும் கல்லிலே என் கண்களை பார். ஓம் நம ருத்ரதேவா, என்ன கொடுமை! யார் செய்த செயல் இது? திடீரோடு பொழுதும் பார்வையிட்டதாக மாறிவிடும். நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண். என் இரண்டு கண்கள் இருக்க கலங்குவானே, கவலை கொள்ளாதே. என் கண்களையே உனக்கு தருகிறேன். இதோ எடுத்துக்கோ. ஈசா, பரமேஸ்வரா, இந்த உலகத்தில் எவருக்கும் கிட்டிடாத பாக்கியத்தினை எனக்கு தந்தார். ஈசனுக்கே கண் கொடுத்து அருள் புரிந்தார். ஈசா, அருள் புரிந்தார். இது என்ன கொடுமை! மற்றொரு கண்களிலும் செம்மீன் விடுகின்றது.
அடையாளப்படுத்திக் கொள்ளும். அடையாளப்படுத்திக் கொள்வோம். ஆதவனும் அஸ்தமனும் ஆகிவிட்டார். நிலாமகளும் நீந்தி வரத் தொடங்கிவிட்டார். ஈஸ்வரன் மட்டும் தன்னுடைய ஓசையை குறைத்துக் கொண்டது. மரம், செடி, கொடிகள் யாவும் உறங்கி தொடங்கிவிட்டது. என்ன வீடு வந்து சேரவில்லையே. ஒருபுறம் கவலை கொண்டால் என் பெயர் திண்ணன். நாம் வேடுவ குலத்தை சார்ந்தவர். வேட்டையாடும் தொழிலை தவிர வேறு ஒன்றும் கற்றவில்லை. நாம் என் மனைவியும் இந்த ஊருக்கு பஞ்சம் பிடிக்க வந்தோம். 2 தினங்களாகியும் பசியாக எதுவும் திரிய பாடில்லை. கணக்கு பத்தனையும் கணக்குள்ளையும் மறந்துவிட்டது. தம்பி, நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லை. நேற்று ஒரு கரிய பண்ணை அடித்து சாப்பிட்டால் 2 தினங்களுக்கு தேவை. அருகில் சென்றேன். அம்பராத்தூரில் இருந்து அம்பு எடுத்தேன். வில்லில் நான் முட்டி நான் எழுந்து எழும்போது மறைந்தது. இந்த காலை அழகிய பள்ளிமான் அந்த கண்களை பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. ஆனால் அதை அடித்து சாப்பிட துணியும் எனக்கு எண்ணவில்லை. ஆனால் பசி என் பெண்ட பிள்ளைகள் பட்டினியாக இருக்கின்றார்களே, அதே போல எடுத்தேன். மரத்தில் இருந்து எடுத்தேன், தொடுத்தேன், பிடிப்பு முன் மறைந்து விட்டது எடுக்கின்றேன். அது மாயமான அல்லவா? ரகுராமனையே ஓடத்திட்டமானாயிற்றே. மறைந்து விட்டது என்று சொல்வதை ஓடிவிட்டது என்று சொல். அதுதான் சிறந்த. இல்லை இல்லை, ஏன் 2 கண்களால் பார்த்தேன். கண்ணில் பட்டது மறைந்து விட்டது என்றால் நீ தெய்வத்திற்கு முத்தம் செய்து விட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இதோ பார், இந்த ருக்கநேயன் வழிபட்ட எவருக்கும் வழியிழப்பவர்தான் இவர். இவரை வணங்கி உன் தொழிலை யாரும் வழிபட்டால் வழிகாட்டுவாரா? வழிபட்ட எவருக்கும் வழிகாட்டுபவர்தான் இந்த ருக்கநேயன். விதி விரித்த வரையில் கூட தப்பித்தவர்கள் எல்லாம் இவராலே தான் பெரும் சிவனாக வாழ்ந்தவர்களும் உண்டாது. நான் கடவுளை நம்பியவன் இல்லை. காரணம் அதற்கு அவசியம் இல்லை என்பதுதான். அதற்காக கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டால் போதுமா? இது அநாகரிகத்தின் வளர்ச்சி, அநாகரிகத்தின் வளர்ச்சி, கலியுகத்தின் வளர்ச்சி. இது வளர்ந்து போனால் வளராது போகும் மனித இனம். ஆமா, உன் பெயர் என்ன சொன்னாய்? எத்தனை முறை இழந்தேன். ஒரே முறை எனக்காக சொல்லேன். திண்ணன் தான் விட்டது. என்னப்பா என்னப்பா, நமக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த சகல விதமான ஜீவராசிகளை வழிபடுத்தி நிலைப்படுத்துகிறது. ஒவ்வொரு வடிவத்திற்கும் வடிவம் கொடுத்து இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியா? கட்டாய கடவுள் நம்பிக்கையும் அந்த கடவுளுக்கே ஏற்புடைய என்ன அப்படி எல்லாம்
உனக்கு குழப்பம் வந்திருக்க வேண்டும். ஆனாலும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம். ஆனால் மனதை தவறிவிட்டு விடாது. என்ன சொல்ல வருகிறது? குழப்பம் வந்துவிட்டது அல்லவா? இனி குழப்பத்தில்